நண்பர்களுக்கு வணக்கம். தோட்டத்தில் பொதுவாக ரோஸ், ஜாதி மல்லி, மல்லிகை மாதிரி பூக்கள்லாம் வளர்க்குறோம். இல்லைனா செண்டு, ஜினியா மாதிரி பூக்கள் வளர்க்குறோம். இதில் ஜினியா மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பூக்கள் உண்டு. கார்னேஷன், டயாந்தஸ், ஜெர்பரா, டெய்லியா மாதிரி ஒரு 50 வகை பூக்களை சொல்லலாம். அது ஒரு தனி ஏரியா. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தேடி பார்த்தா நிறைய அழகான பூக்களை வளர்க்கலாம். ஆனால் இது எல்லாமே வளர்க்க கொஞ்சம் சவாலாக இருக்கும். நிறைய பூக்கள் நல்ல குளிர்காலத்தில் தான் வளரும். சில பூக்களை விதையிலிருந்து செடியாக கொண்டு வரவே நிறைய முயற்சிகள் தேவைப்படும். இந்த லிஸ்ட்டில் ஈஸியாக வளர்கிற ஒரு பூச்செடினா டெய்லியாவை சொல்லலாம். இது ரொம்பவே ஒரு அழகான பூ. இந்த சீசனில் அதை வளர்க்க என்னோட முயற்சிகள், அதோட பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெய்லியா செடி விதை போட்டும் வளர்த்து கொண்டு வரலாம். சில நர்சரியில் செடியாகவும் விற்கிறாங்க. இது சில சமயம் நாற்று எடுக்க கிழங்காகவும் விற்கிறாங்க. நான் டெய்லியா விதை பயோகார் வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது கூட வேறு சில பூ விதைகளும் வாங்கி ஒரு முயற்சி செஞ்சுருந்தேன். அதில் கார்னேஷன், நஸ்டாஷியம், மூஸ் ரோஸ் மாதிரி பூ விதைகள்லாம் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவில் டெய்லியா பூ எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். டெய்லியா பூ விதைகள் ஜினியா பூ விதைகள் மாதிரி பெரிய விதைகளாக தான் இருக்குது. நேரடியாகவும் விதைக்கலாம், நம்ம நாற்று எடுத்தும் நடலாம். நாற்று எடுக்க நான் இது மாதிரி ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு விட்டேன். நவம்பர் இறுதியில் விதைச்ச 5 நாளையிலேயே முளைக்க ஆரம்பிச்சிட்டு நல்ல முளைப்பு திறன் இருந்துச்சு. செடியோட 2வது இலை ஓரளவுக்கு பெருசானதும் சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் சில நாற்றுகளையும் சிலவற்றை பெரிய ட்ரேலையும் கொஞ்சம் செடிகளை தரையில் மேட்டுப்பாத்திலையும் வச்சு விட்டேன். டெய்லியா கொஞ்சம் ஈஸியாக வளர்கிற செடி தான். முதல்ல சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு பார்த்தேன். மண்கலவை வழக்கமாக காய்கறி செடிகளுக்கு எடுக்கிற காயர்பித், மண்புழு உரம், செம்மண் கலவை தான். டெய்லியாக்குன்னு தனியாக எதுவும் மண்கலவை நான் தயார் பண்ணல. இந்த மாதிரி பூச்செடிகளுக்கு நம்ம பெருசாக வளர்ச்சி ஊக்கி தேமோர் கரைசல்லாம் தெளிச்சிட்டு இருக்க தேவையில்லை. வேணும்னா செடி வளர்ச்சிக்காக பஞ்சகாவியா இல்லைன்னா மீனமிலத்தை 3 வாரத்துக்கு ஒரு முறை தெளிச்சோ வேரில் ஊற்றியோ விடலாம். விதைச்சி 2 மாதத்தில் பூக்க ஆரம்பிச்சுது. டெய்லியா பூவோட சிறப்பு என்னென்னா பல வண்ணங்களில் பூக்கும். பீச் கலர், வயலட், எல்லோ, ஒயிட் அப்படின்னு நிறைய வண்ணங்களை நம்ம தோட்டத்துக்கு இந்த பூவை வச்சு கொண்டு வரலாம். கொஞ்சம் நெருக்கமாக வச்சு விட்டா நம்ம தோட்டமே வண்ணமயமாயிரும். இந்த பூ சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் வச்ச செடி தான். நான் வாங்கின விதை பாக்கெட்டில் அடுக்கு டெய்லியான்னு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த ஒரு செடியாக தவிர மற்ற எல்லாமே அடுக்கு பூவாக இல்லாமல் ஒற்றை பூவாகவே வந்தது. கொஞ்சம் சொதப்பிட்டு. எல்லாமே அடுக்கு பூவாக வந்திருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் வச்சது, ட்ரேயில் வச்சது, தரையில் வச்சது எல்லாமே நல்லா வளர்ந்து பூக்க ஆரம்பிச்சுது. இந்த வெயிலுக்கு மாவுப்பூச்சி தாக்குதல் மட்டும் கொஞ்சம் வந்தது. மொட்டுக்கல்ல, பூக்கல்ல தான் மாவுப்பூச்சி தாக்குதல் இருந்தது. ஒரு நல்ல ப்ரஷ் வச்சு எடுத்து விட்டால் போயிடும். இந்த கோடையில் டெய்லியாக ஆரம்பிக்க வேணாம். இது குளிர்காலத்தில் ஆரம்பித்தா தான் நல்லா வளர்ந்து பூக்கும். வர்ற ஆகஸ்ட் சீசனில் ஆரம்பித்தா நல்லா வரும். இது டெய்லியா கூட வாங்கின கார்னேஷன் விதையிலேருந்து வந்த செடி. வாங்கின பாக்கெட்டில் கார்னேஷன், டயாந்தஸ்ன்னு 2 பேருமே போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2மே ஒரே வகையான பூக்கள் தான். இந்த பூ நஸ்டாஷியம். இது சூப்பராக பூத்துது. இதை இன்னொரு வீடியோவில் விவரமாக கொடுக்குறேன். நம்ம தோட்டத்தில் இடம் இருந்தால் இந்த மாதிரி நிறையா பூச்செடிகள் வைக்கலாம். அடுத்த ஆகஸ்ட் சீசனில் இந்த ஏரியாவில் நிறைய முயற்சிக்கலான்னு இருக்கேன். அப்போ இன்னும் நிறையா பூக்கள் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஏரியாவில் இதே மாதிரி பூக்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.